ஆட்டாங்க எங்க ஆட்டாங்க எங்க ஆட்டாங்க எங்க ஆட்டாங்க நீங்க ஐயோ கொழுந்து பாட்டியும் பேத்தியும் கொஞ்சறத பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. என் ஆத்தா எங்க என் ஆத்தா எங்கன்னு ஆத்தாவே குழந்தைய கேட்கக்கூடிய அழகு அவ்வளோ சூப்பரா இருக்கு. கை நிறைய அள்ளி அறிவு கொழுந்துன்னு முத்தம் கொஞ்சற அந்த காட்சி அடடா. பாட்டி தாத்தாவுடைய வழி நடத்தல்ல வளரக்கூடிய குழந்தைகள் ஒருத்தங்களும் அதீத அன்பை சம்பாரிச்சு வளர்ந்துருப்பாங்க. பேபி, ஸ்வீட் ஹார்ட், ஸ்வீட்டம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி ஸ்டைலாக தான் இருக்கும். ஆனால் மனசார ஆத்மார்த்தமாக கொஞ்சக்கூடிய வார்த்தைகள் தங்கம், செல்லம், என் ஆத்தா, என் சாமி, அறிவு கொழுந்துன்னு இப்படி தான் அள்ளி வாய் நிறைய கொஞ்சுவாங்க. இந்த பாப்பாவுடைய வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்களுடைய அப்பத்தாவை நினைவு கூற முடியுது. அந்த குழந்தையுடைய முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. உம்முன்னு இருக்கக்கூடிய குழந்தைய செல்லம் குஞ்சும் போது அந்த குழந்தை வெகுலியா அவ்வளோ தூரம் மனசு விட்டு சிரிக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் 2 குழந்தைகளை தான் பார்க்க முடியுது. பேத்தியை பார்த்த உடனே எம்புட்டு சிரிப்பு, அவ்வளோ பாசம்ல அந்த குழந்தை மேலே. பிரதானியா சாய் அஃபிஷியல் அப்படின்னு அழைக்கப்படுற இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே அவங்களுடைய பாட்டி தாத்தாவை நினைவு கூற முடியுது. அதுலயும் ஒவ்வொரு பாட்டியும் தாத்தாவும் தன்னுடைய பேர பசங்களை கொஞ்சக்கூடிய அழகு இருக்கே அடடா அப்படின்னு எல்லாரும் நெகிழ்ந்து போய் கமெண்ட் பண்றாங்க. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினிஷாக்கு கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை 8 வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே.